எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து ஒரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாய் இடைப்படுவார், உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்கள் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடியை போன்றது. அது எங்களை காட்டுகிறதாக, எங்களுடைய நிஜத்தை காட்டுகிற ஒன்றாகவே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள், அங்கே தேவனுக்கு முன்பாக மாத்திரம் நாம் உத்தமமாய் நடப்பது அல்ல, மனிதர்களுக்கு முன்பாகவும் அங்கே நாம் உண்மையாகவும் உத்தமமாகவும் சாட்சியாகவும் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் தைரியமா இந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஊழியர்களாய் இருக்கிற நான் கூட இதை சொல்லுவதற்கு எனக்கு தைரியம் இருக்கிறதா? ஒருவேளையில நான் தைரியம் உள்ளவனை போல சொன்னாலும் என்னுடைய மனசாட்சி அங்கே இதை பற்றி தைரியம் உள்ளதாய் சொல்ல வைக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அதனால தான் அநேக நேரங்களில் ஊழியர்களாய் இருக்கிற நாங்கள் சொல்லிவிடுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எங்களை பார்க்க வேண்டாம், இயேசுவை பாருங்கள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆலயத்திலே சில பிள்ளைகள் இருப்பார்கள், ஊழியர்களாகிய எங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ஏசப்பா என்று சொல்றவங்களும் இருக்கிறாங்க. எங்களை ஏசப்பாவை போல, இயேசுவை போல பார்க்கிறவர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற விதங்கள், பிசாசுகளை துரத்துகிற போது, அவர்களுக்கு ஆராதனைகளை நடத்துகிற போது, அவர்கள் ஏசப்பாவை ஒரு ஊழியக்காரனுடைய சாயலை, இல்லாட்டால் ஊழியக்காரனை ஏசப்பாவை போல என்று சொல்லி நினைக்க தோன்றுகிறது. ஆனால் அது பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்கள் கூட அதை எதிர்பார்க்க நினைக்கிறார்கள். இயேசுவை போல இவருடைய வாழ்க்கை, இவருடைய வழிகள் இருக்கிறது என்பதை எங்கள் மூலமாய் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்னதுக்கு காரணம், இயேசுவுக்கு பதிலாக நானும் நீங்களும் தான் இந்த உலகத்தில் அங்கே காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை அங்கே நம்ம பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த வசனத்தை கவனிக்கும் போது, தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் உன்னை நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆனால் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக, இன்னொரு விதத்துல நீ குற்றப்படாத ஊழியக்காரனாக, நீ தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல ஜனத்துக்கு முன்பாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்குத்தான் ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னாலும், தேவனின் நிமித்தம் மனுஷனுக்கு தான் ஊழியம் செய்கிறோம். ஆகவே மனுஷர்கள் நம்மளை பார்த்து இடரல் அடைவார்களாயிருந்தால் அது நமக்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இடரல்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனிதனால் ஒரு மனிதனுக்கு இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சின்ன பிள்ளை கூட கெட்டு போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. இதை நான் ஊழியக்காரனாய் நின்று சொல்கிற போது இன்னும் ஒருவரை குற்றப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. ஊழியக்காரர்களாகி இருக்கிற நானும் கூட இவ்வண்ணமாக வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நானும் நீங்களும் ஜீவிக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற நாங்கள் அங்கே தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் அங்கே உண்மை உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக வாழவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனுஷர் நம்மை பார்த்து, இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரனான்னு சொல்லக்கூடாது. இந்த ஊழியக்காரன் என்பதை ஒரு பாஸ்டரை மட்டும் சொல்லவில்லை. தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், வீட்டுக்கூட்ட தலைவர்களாக இருக்கலாம், கமிட்டியில் ஒருவராக இருக்கலாம், மூப்பராக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு உடன் ஊழியனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும்
தேவனுடைய ஊழியத்தை அங்கே செய்கிற போது, சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கிற போது, நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் குற்றப்படாத ஊழியனாகவும் ஜீவிக்க பழகுவோம். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை விட்டு தூரமா போவதற்கு ஒரு பரிதாபமான நிலைமை. சபை விசுவாசிகள், ஊழியர்கள் பின்வாங்கி போகிற அநேக நேரங்களிலே அநேகர் குற்றம் சாட்டுகிறது உண்மைதான். ஆனாலும் அநேக நீதியான உண்மையான குற்றச்சாட்டுகள் அநேகருக்கு காணப்படுகிறதினால் இப்பேற்பட்ட சபைக்கு நான் போகவே எனக்கு விருப்பம் இல்லை, இப்பேற்பட்ட ஊழியக்காரனுடைய உபதேசத்தை கேட்கவே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிற அநேக நியாயமான விடயங்கள் கூட இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே நான் தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிற நாங்கள் வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கத்தக்கதாக அங்கே கர்த்தருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் உத்தமமான உண்மை உள்ளவர்கள ஊழியக்காரனாய் வாழ்வோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, போதிக்கிற நாங்களே ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு, நிற்கிறோம் என்று எண்ணுகிற நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை நிலைநிறுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, ஊழியர்களாகிய நாங்களும் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களும் நாங்கள் எப்பொழுதும் வெட்கப்படாத ஊழியர்களாய் சத்திய வசனத்தை நீதியாய் நியாயமாய் பேசுகிறவர்களாய் ஆண்டவரே சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ வார்த்தைகளை வெட்கப்படாமல் பேச உத்தமமாய் நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.